உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். விஜய் அடிக்கணும், விஜயை தொடர்ந்து எதுக்கணும். இதுதான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குற அசைன்மெண்ட். அவர் பெரியாரையும் அடிக்கிறாரு, பெரியார் உருவாக்கிய திமுகவுக்கு ஆதரவாக விஜய் அடிக்கிறார். எப்படி அவர் ரோல்? பெரியாரே மண்ணு, பெரியார் வீட்டில் இருக்கிற பெண்களை எல்லாம் கற்பழிக்க சொன்னார், சகோதரி தாயெல்லாம் இப்படி பேசிய சீமானுக்கு இன்னும் அரசியல் இருக்குது, திமுக ஆதரவில் இருக்குது. பார்ப்பன கடப்பாறையால் உடைக்கப்படுகிற போல சீமானா கண்டு யார் பயப்படுறா? திமுக பயப்படுது. கடவுளையே உடைத்தார், ராமரை செருப்பால் அடித்தார். ஆனால் இளம்பெரியார் யாரை பார்த்து பயப்படுறாரு? சீமானை பார்த்து. விஜய் பார்த்து பயப்படுறாரு. சீமானத்தை அவர் பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு, சீமானை பர்ச்சேஸ் பண்ணிட்டார். ஏன்னா அங்கே பல பேரை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க பல பேரை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கடைசியாக அண்ணன் அங்கே போயிட்டார், சீமானும் பர்ச்சேஸ் செய்யப்பட்டார். இப்போ அவங்களுக்கு ஒரே கவலை விஜய் தான். அதிமுகலாம் இல்லை, அதிமுகலாம் இல்லை. திமுகவினர் அடுத்த 2K கிட்ஸுங்கிறாங்கல்ல, அவர்களுடைய வாக்கு பூரா திமுக வீட்டிலேருந்தே விஜய்க்கு போகும். இந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் சொல்கிறார், திமுக சட்டமன்ற உறுப்பினரே சொல்கிறார், விஜய்க்கு எங்கள் வீட்டிலேருந்து ஓட்டு போகும். இப்போ இந்த அளவுக்கு திமுக அரசு பலவீனமாக இருக்குது. கருணாநிதி காலத்தில் சொல்லிட முடியுமா? முடியாது. பார்க்குன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, விஷாலும் போகிறார், இவரும் போகிறார். விஷாலை எந்த விதமான பரிசோதனைலாம் உள்ளே விட்டாங்க. உதயநிதியை அந்த மெட்டல் டைரக்டர் வச்சு வாட்ச்மேன் செக் பண்ணுறாரு. அப்படியே பார்க்குறாரு, அவர் ஹாய் ஹாய் ஹாய்னு போயிட்டே இருக்கார். யார்? விஷால். நம்ம முதலமைச்சருடைய பேரன், அப்போ அவங்க அப்பா துணை முதலமைச்சருடைய பையன், பல கோடி பணம் இருக்குது. ஆனால் நாம் நிறுத்தப்படுகிறோம், விஷால் அனுப்பப்படுகிறார். அப்போ தான் அவருக்கு அது உரைக்குது, என்ன சினிமா எடுக்கணும், நம்ம சினிமாவில் கிளாமராக வரணும், அறிமுகமாகணும், மக்கள்கிட்ட போய் சேரணும். அப்போ திமுக வழியாக போய் சேரவே இல்லை, சித்தாந்த வழியாக சேரலை, போய் சேரலை, முதல்ல சினிமா வழியாக போய் சேர. இப்போ தான் தெரியுது ஏவா வேலுக்கு இவர் தாயா பெரியாரும். இத்தனை ஆண்டு காலம் அவருக்கு பெரியாரையும் தெரியல, இவரையும் தெரியல. ரெட்டோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்றைய தினம் திருவண்ணாமலையில் இளைஞர் அணியில் வடக்கு மண்டல நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி திமுக மேடைகளே சொல்லப்பட்டது. குறிப்பாக உதயநிதி அவர்களை ப்ரொமோட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா இது நேற்றைய தினம் நடந்தது அப்படின்றது தான் உண்மை. இளம் பெரியாரே உதயநிதி அவர்கள் இளம் பெரியார் அப்படின்னு சொல்லி ஏவா வேலு அவர்கள் சொல்கிறாரு. ராசாவும் அவருடைய பங்குக்கு புகழ்ந்திருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க இளைஞர் அணியோட அந்த கூட்டம் அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? உதயநிதியை இளம் பெரியார் அளவுக்கு ஏவா வேலு எடுத்துகிட்டு போயிட்டாருன்றதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போது முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை அல்லது வெற்றி பெற்ற பிறகு முதலமைச்சர் உதயநிதியை நோக்கி இப்போது திமுக அரசியல் நகர்த்தப்படுகிறது. அவங்க குடும்பமே இப்போ முடிவு செய்து ஸ்டாலின் இருக்கிற காலத்தில் அவர் முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைக்க வேண்டும். உதயநிதியை இவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், கட்சியினுடைய தலைவர், இப்படி ஒரு பெரிய அதிகாரத்தை ஸ்டாலின் வைத்து கொண்டு இவர் சொல்லுகிறாள் தான் பொதுச் செயலாளர், இவர் தலைவர், அதே போல் மகன் முதலமைச்சர். இது கூட்டணி கட்சி தலைவர்கள்ட்ட இந்த கருத்தை பகிர்ந்து கொள்கிறார். நீங்கள்லாம் என்னுடைய மகனை முதலமைச்சரை நாற்காலியில் அமர வைக்கணும், உங்களுக்குலாம் அந்த ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது, கலைஞருடைய பேரன்னு கூட்டணி கட்சி தலைவர்களை பார்க்கிற பொழுது இந்த செய்தியை சொல்கிறார். நீங்கள் தான் பார்த்துக்கணும், உங்களை நம்பித்தான் ஒப்படைக்கிறேன், இப்படியெல்லாம் அவர் பேச ஆரம்பிச்சிட்டார் கூட்டணி கட்சி தலைவர்கள்ட்ட. அப்போது கட்சியில தானே சார் சொல்லணும், அமைச்சர்கள்ட்ட சொல்லணும், இவங்கள்ட்ட சொன்னா தானே உதயநிதியை ப்ரமோட் பண்ணுவோம். கூட்டணி கட்சிகள்கிட்ட சொன்னா எப்படி ப்ரமோட்? இல்லை, உங்களுடைய பார்வை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சரி, கூட்டணி கட்சிகள் தான் அங்கீகரிக்கணும், அவங்க தான் ஒத்துக்கணும். திமுக காரன் இன்ப நீதியை சொன்னாலும் ஒத்துக்குவோம், பிரச்சனை இல்லை. திமுக காரன் இல்லைங்க அதெல்லாம் முடியாதுன்னு அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. அங்கே அடிமைகள் கூட்டம் தானே, இந்த பக்கம் ஒரு அதிமுக அடிமை கூட்டம், இந்த பக்கம் திமுக அடிமை கூட்டமே தவிர. நீங்கள் எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா வந்த பிறகு யாரும் எதிர்த்தாங்களா? ஜெயலலிதாவுக்கு பிறகு எடப்பாடி ஓபிஎஸ் வந்த பிறகு யாரும் எதிர்த்தாங்களா? ஓபிஎஸ் பிறகு எடப்பாடி, சசிகலா, இப்படி யாராவது எதிர்த்த ஒரு பட்டியலை சொல்லுங்கள். இல்லை.
அண்ணா மறைந்த பிறகு யார் எதிர்த்தாங்க? கருணாநிதி. யாரும் எதுக்கலை. கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின் வரக்கூடாது, யாராவது திமுக எதிர்த்தான கூட்டணி கட்சியில் தான் சலசலப்பு வந்தது. அதனால் இவர்களெல்லாம் அதிமுக அடிமைகள், இவர்களெல்லாம் திமுக அடிமைகளை தவிர இங்கே சுயமரியாதை என்பது இரண்டு பக்கம் கிடையாது. யாரை நீங்கள் செங்கோட்டையனை முதல்ல என்னைய தலைவராங்க பொதுச்செயலாங்கன்னு டெல்லிக்கு போனார். அப்போவே யார் செங்கோட்டையனை எதுக்கலையே. ஆயிருந்தாலும் ஏற்றுருப்பான். செங்கோட்டையனுக்கு அரசியல்வாதிகளை பிடிக்காது, சினிமாக்காரனை தான் பிடிக்கும். அதனால் அவர் இப்போ சினிமாக்காரன் நம்பி போயிட்டார். அதனால் நீங்கள் கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் தான் கொஞ்சம் முகம் சொல்லிப்பாங்க. சிபிஎம் சண்முகமாகட்டும், சிபிஐ வீரபாண்டியன் ஆகட்டும், இல்லை முதல்ல இருந்த பாலகிருஷ்ணன் ஆகட்டும், முத்தரசன் ஆகட்டும், இப்போ திருமாவளவன் ஆகட்டும். நீங்கள் ஆதவர்ஜுனா கேட்டார்ல, ஏன்னா 3 படத்தில் படித்தா முதலமைச்சரா, 30 ஆண்டு காலம் அரசியல் பண்ணுறாரு, முதலமைச்சர் ஆகக்கூடாதா? இதெல்லாம் எங்கே வரும்? கூட்டணி கட்சிகள்கிட்ட தான் வரும். வேல்முருகன் கேட்பார், வைகோ கேட்பார். இப்படித்தானே தவிர நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்த எதிர்ப்பும் காட்ட மாட்டாங்க. காட்டால் இருக்க முடியாது. எங்கே அங்கே இருக்க முடியாது, திமுகவில் இருக்க முடியாது. ஓ, என்னுடைய மகனையே எதுக்குறியா, உனக்கு சீட்டு இல்லை, உனக்கு சீட்டு இல்லை. இப்படி தான் 50 ஆண்டு கால அரசியல். ஜெயலலிதா எதிர்த்திட முடியுமா? சசிகலா எதிர்த்திட முடியுமா? இதுதான் அரசியல். நீங்கள் அரசியலை தவறாக பார்க்குறீங்க. அப்போது இப்போ உதயநிதியை முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகர்த்தக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா விஜய் நான் தான் முதலமைச்சருங்கிறார். விஜய் நான் தான் முதலமைச்சர். அப்போ இவ்வளோ பெரிய 75 ஆண்டு கால தமிழ்நாட்டு ஆண்ட கட்சியினுடைய வேட்பாளராக தமிழ்நாடு முழுக்க களமிறக்கப்பட்டு ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் வர வேண்டிய நபர் யாருன்னா உதயநிதி தான். அப்போ உதயநிதி கட்டுப்பாட்டு கட்சி போய் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆச்சு. மாவட்ட செயலாளர்கள், மந்திரிகள் எல்லாமே என்னைக்கு இவர் துணை முதலமைச்சர் வேட்பாளர் பேசப்பட்டதோ அப்போவே போயிடுச்சு. நீங்கள் மாவட்ட செயலாளர் கூட்டு அவர் தான் வேலை வாங்குறாரு, மந்திரி கூட்டு அவர் தான் வேலை பார்க்குறாரு, எம்பி கூட்டு அவர் தான் வேலை பார்க்குறாரு. எம்பி எலெக்ஷன் வருவதற்கு முன்பே 1 வருஷத்துக்கு முந்தைய கட்சி அவர் கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. பல மூத்த அமைச்சர்களை கூட்டு விரட்டுறாரு. அப்போது அந்த பயிற்சிக்காகத்தான் துணை முதலமைச்சர் பதவியே கொடுத்தாங்க. யார் கொடுத்தது? அவங்க குடும்பம் கொடுத்தது. ஜோசியம் பார்த்தாங்க, ஜாதகம் பார்த்தாங்க, மந்திரம் போட்டாங்க. எப்படிங்க நீங்கள் கொடுக்கலாம்? சார் திராவிட கட்சி சார், அவங்க சார் ஜாதகம் பார்த்தாங்க, மந்திரம் போட்டாங்க, என்ன சார்? இல்லை, நீங்கள் அப்போ இன்னும் எதுவுமே தெரியாமல் இருக்கீங்க. அந்த அம்மா கோயிலே அலையுது, துர்கா அம்மா. பார்த்தது இல்லையா பத்திரிக்கையில்? பார்த்த. ஒட்டகத்துக்குலாம் ஏதோ மாலை போட்டாங்க. ஒட்டகத்துக்கும் போடுவாங்க, கழுதிக்கும் போடுவாங்க, குதிரைக்கும் போடுவாங்க, யானைக்கும் போடுவாங்க. எப்படியாவது ஆட்சி தக்க வைக்கணும். யார் நீங்கள் சசிகலா ஜெயலலிதா மாலை போடுவாங்கல்ல, அதே போல் தான் இப்போ துர்கா அம்மாவும் மாலை போடுறாங்க. ஆட்சி அதிகாரத்தை மனுஷனை நம்பி பிரயோஜனம் இல்லை. யாரை நம்பணும்? கடவுளை நம்பினா தாயா பிரயோஜனம். இந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்போது கடவுளிடம் உதயநிதியும் ஒப்படைச்சிட்டாங்க. ஆனால் ஏவா வேலு இளம்பெரியாருங்கிறார். கருப்பு சட்டை. இளம்பெரியாருக்கான காரணம் தெரியல உங்களுக்கு? இல்லை, இளம்பெரியார்னா கருப்பு சட்டை போடுறாரு, பிறந்த நாள் அன்னைக்கு கருப்பு சட்டை போடுறாரு. அதே போல் சனாதனத்தை பற்றி பேசினா இந்தியா முழுக்க எதிரொலிக்குதுன்னு ஒரு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்கிறாரு. மோஸ்ட் டேஞ்சரஸ்னு எல்லாரும் எதிரிகள்லாம் சொல்கிறாங்களா? ஆமாம். அப்போ பெரியார் டேஞ்சர்லாம் சொல்ல, பெரியார் தான் சனாதன எதிர்ப்பாளர். 95 வயது வரை மூத்திர பையை தூக்கிட்டு உலகம் முழுக்க சுற்றினார். தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுக்க சுற்றினார். அவர் மோஸ்ட் டேஞ்சர்லாம் கிடையாது. அவர் வந்து அப்படி போனார் சார். இவர் செங்கலை தூக்கிட்டு போயிருக்காருல்ல, அதனால ஒரு மோஸ்ட் டேஞ்சரஸ். செங்கல் தூக்குவதற்கு செங்கல் அடித்தளம் விட்டது யார்? பெரியார். பெரியார் சீமா மானங்கட பேசுகிறான், கேட்க நாதி இல்லையே. காமராஜ் முக்தார் பேசுகிறோன்னே அடித்து உடைக்கப்படும் அலுவலகம் மன்னிப்பு கேட்டார. தொடர்ச்சியாக பல வீடியோக்கள் வந்தது. பெரியார சீமான் மண்ணுன்னு பார்ப்பன கடப்பாறையால் திராவிட இயக்கத்தை உடைக்க போகிறேங்கிற எந்த எதிர்ப்பும் இல்லையே. ஒருத்தன் போய் கேட்டால் அவனை அடிச்சு தூக்கி போட்டானு கடலூரில். அப்போது சீமானை எதிர்ப்பதற்கு தெம்பும் திராணியும் இல்லை. சீமான் போய் திமுக காலில் விழுந்த பிறகு நீங்கள் காமாட்சி தயாரிப்பாளர் மூலம் உதயநிதியை பார்த்து, ஸ்டாலினை பார்த்து டெல்லியில் விஜயலட்சுமி வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞர் ஆஜராகாமல் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதுக்கு தான் பயன்படுத்தப்படுகிறது. நீங்கள் விஜய் அடிக்கணும், விஜயை தொடர்ந்து எதுக்கணும்.
இதுதான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குற அசைன்மெண்ட். அவர் பெரியாரையும் அடிக்கிறாரு, பெரியார் உருவாக்கிய திமுகவுக்கு ஆதரவாக விஜய் அடிக்கிறார். எப்படி அவர் ரோல்? பெரியாரே மண்ணு, பெரியார் வீட்டில் இருக்கிற பெண்களை எல்லாம் கற்பழிக்க சொன்னார், சகோதரி தாயெல்லாம் இப்படி பேசிய சீமானுக்கு இன்னும் அரசியல் இருக்குது, திமுக ஆதரவில் இருக்குது. பார்ப்பன கடப்பாறையால் உடைக்கப்படுகிற போல சீமானா கண்டு யார் பயப்படுறா? திமுக பயப்படுது. திமுக சவுக்க உள்ளே வச்ச மாதிரி சாட்டையும் சீமானையும் உள்ளே வச்சா, ஒரு குண்டஸ் சட்டத்தில் ஒரு 6 மாதம் உள்ளே வச்சா தான் சீமான் யாருன்னு மக்களுக்கு தெரியும். சவுக்க யார் இப்போ மக்களுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. போன தடவை பரபரப்பு, இந்த தடவை ஒன்றையுமே காணும். சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்துக்கிறான்னு இப்போ உள்ளே இருக்கார் கழித்துன்னுட்டு. இப்போ அதே போல் திமுகவை எதிர்ப்பதற்கு பாஜகவால் ஏவி விடப்பட்ட நபர் சீமா. சீமான திமுக எந்த எதிர்ப்பும் இல்லை. ஏன்? பெரியார் எதிர்ப்பாளரை விஜயை எதிர்க்க பயன்படுத்தி கொள்கிறது திமுக. எப்படி? பெரியார் பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை, பெரியாரை பற்றி அவருக்கு கவலை இல்லை. இப்போ விஜய் பற்றி தான் கவலை. ஆனால் இப்போ தான் இளம் பெரியார் இருக்கார்ல. விஜய் அரசியலுக்கு தனக்கு போட்டியாக எதிரியாக வந்துடக்கூடாது. இதுதான் இப்போ இளம்பெரியாருக்கு இருக்கிற கவலை. இந்த கவலையை நீங்கள் பெரியாரை ஆதரிக்கக்கூடிய ஆட்கள் பூரா இப்போ எங்கே இருக்கான்? சீமா பக்கம் இருக்கான். எப்படியாவது விஜயை நீங்கள் எதிர்த்துருங்க, சாட்டையை விஜய் நிற்கிற தொகுதியில் நிற்க வைங்க. எப்படி அரசியல்? அப்போ ஏவா வேலுக்கு பெரியாரை பற்றி அக்கறை இல்லை, பொன்முடிக்கு பெரியாரை பற்றி அக்கறை இல்லை, ராஜாவுக்கு பெரியாரை பற்றி அக்கறை இல்லை. தீக்காவே எதுவுமே பேசலையே. தீக்காவே இப்போ மதிவதனி தயவுல தான் இருக்குது. பட்டிமன்ற பேச்சாளர் மதிவதனி சேது அவங்க அப்பா எனக்கு ஃப்ரெண்டு. எனக்கு தீக்காவை மதிவதனி பழனியிலிருந்து காப்பாற்ற வேண்டியிருக்கு. எங்கே அந்த பொண்ணு படித்து வளர்ந்தாலும் பழனி மதிவதனி. அப்போ பழனியிலிருந்து முருகன் அடிவாரத்திலிருந்து தீக்காவை காப்பாற்ற வேண்டிய நிலைமையில தான் தீக்காவே இருக்குது. காரணம் என்னென்னா, கழுதை தெரிஞ்சு கட்டமைப்பு. திமுகக்குள்ளே எல்லா தீக்காக்காரனும் வந்துட்டான். தீக்கான யாரும் இல்லை, எல்லாம் திமுகவுடைய தாழ்வாரத்தில் தான் திமுக தாழ்வாரத்திலிருந்து தான் தீக்காவை பேச வேண்டியிருக்கு. தனியாக கூட்டம் போடுறதுக்கு கேட்க ஆளே இல்லை. திமுக காரன் தான் வேனில் கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. அதைத்தான் சீமான் சொல்கிறார். பெரியார் அடித்தெறிய உடைத்தெறிய வேண்டியவர்னு சீமான் சொல்வதற்கு திமுக காரன் எந்த எதிர்ப்பும் இல்லை. யாரோ ஒருத்தர் கடலூரில் போய் எதிர்த்து கேட்டிருக்கான், வர்த்தகணி தலைவர், அவனையும் அடித்து வெட்டி விட்டானுவோம். அப்போ இளம்பெரியார் இப்போ யாருக்கு பயப்படுறார்? பெரியார் உயிரிழந்த காலத்தில் யாருக்குமே பயப்படல. கடவுளையே உடைத்தார், ராமரை செருப்பால் அடித்தார். ஆனால் இளம்பெரியார் யாரை பார்த்து பயப்படுறாரு? சீமானை பார்த்து. விஜய் பார்த்து பயப்படுறாரு. சீமானத்தை அவர் பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு. சீமானை பர்ச்சேஸ் பண்ணிட்டார். ஏன்னா அங்கே பல பேரை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க பல பேரை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கடைசியாக அண்ணன் அங்கே போயிட்டார், சீமானும் பர்ச்சேஸ் செய்யப்பட்டார். இப்போ அவங்களுக்கு ஒரே கவலை விஜய் தான். அதிமுகலாம் இல்லை. அதிமுக வந்தால் இவருடைய வேலையெல்லாம் நடக்கும். அது உங்களுக்கு பெரிய அது ஒரு பெரிய எதிர்ப்பு இல்லை. விஜய் விடக்கூடாது, அதுதான் இப்போ அவங்களுக்கு கவலை. விஜயை எதிர்க்கக்கூடிய அரசியல் வியூகங்கள் தான். விஜய் இப்போது பாஜக அணிக்குள் போய் இப்போ அதிமுக அணிக்குள் வந்தால் திமுக வராதுன்னு கவலை வந்துருச்சு. விஜய் எப்படியா தனித்து நிறுத்தப்பட வேண்டும், ஓட்டை பிரிக்கணும், திமுக ஈஸியாக வெற்றி பெற்றும் அதிமுக வெற்றி பெறாது, அதிமுகவோடு சேர்ந்து விடக்கூடாது என்பதில் ரொம்ப கவலைப்படுறது திமுக தான். இளம் பெரியார்கள் தான் விஜயும் அதிமுக கூட்டணி சேர்ந்துடக்கூடாது, பிஜேபியும் கூட்டணி சேர்ந்து விடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது இளம்பெரியார் கூட்டம் தான். ஏன்னா இளம்பெரியார் முதலமைச்சர் வேட்பாளராக வருவதற்கு முயற்சிக்கிறார். அதில் பின்னடை வந்தால் திருப்பி வரவே முடியாது. அப்புறம் கனிமொழி வந்துடுவாங்க. கனிமொழிக்கு இடம் கொடுக்கூடாதுன்னா இந்த 2026 எப்படியாவது ஆட்சி அதிகாரத்துக்கு திமுக வந்துடணும். உதயநிதி முதலமைச்சராயிரும். துணை முதலமைச்சர் பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காரு. முதலமைச்சர் இப்போ முதலமைச்சருக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதே போர்ட்போலியோ தானே துணை முதலமைச்சருக்கு. அதே அதிகாரிகள், அதே ஐஏஎஸ், அதே கவர்மெண்ட் செக்ரட்டரி, அதே புரோட்டோக்கால், அதே பாதுகாப்பு, பூனைப்படை, குதிரைப்படை, எல்லா படையும் இருக்குது. அப்போ முதலமைச்சர் ஆவதற்கான தகுதி நீங்கள் 75% வந்துடுச்சு. இந்த 25%க்காகத்தான் தேர்தல் முடிந்து பதவி பிரமாணமே உதயநிதி தான் பதவி பிரமாணம் எடுக்க போகிறார். ஆளுநர்கிட்ட துணை முதலமைச்சர் பதவி பிரமாணம் எடுத்தார். இனி நேரடியாக முதலமைச்சர். இதே ரவி
ஆளுநர் ரவி வந்து முதலமைச்சருக்கான பதவி பிரமாணம் பண்ணி வைக்க போகிறார் என்ற செய்தி தான் திமுகவுக்குள்ள சொல்லப்படுகிறது. இல்லை, இன்னொரு பக்கம் இந்த இளைஞரணி கூட்டம் அப்படின்றது ரெண்டு பக்கம் இப்போ பிரிஞ்சிருச்சு அப்படின்னு. ஒரு பக்கம் வந்து விஜய்க்கு தான் அதிகமான இளைஞர்கள் கூட்டம் இருக்குன்னு, இந்த பக்கம் நேற்றைய தினம் பார்த்து ஒரு கூட்டம் கூடியிருக்காங்க, இளைஞர்கள் கூட்டம் எங்களுக்கு இருக்குது, இது கொள்கையுள்ள கூட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அது இல்லாமல் விஜயையும் சேர்த்து ஒரு புது அடிமை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொன்னதே தான் திருப்பி சொல்லியிருக்காரு. புது அடிமைகள், பழைய அடிமைகள், புது அடிமைகள்லாம் சேர்ந்து வராங்களா நம்மளை எதிர்க்க அப்படின்றாங்க. பாஜகவோட சேர்த்து வச்சு பேசுறதை எப்படி பார்க்குறீங்க? இளைஞர்கள் கூட்டம் இந்த பக்கமும் இருக்குன்னு காட்டுறதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ அவங்களுக்கு இப்போ அவசர தேவை. ஏன்னா இளைஞர்கள் பூரா விஜய் பண்ணி போயிட்டான். இந்த இப்போ செய்தி திமுக அரசியலுக்குள்ளே போனால் ஒருவேளை திமுக ஆட்களே போயிட்டான் போல் இருக்குது. சிறுத்தையுடைய இளைஞர்கள், அது திமுக ஓட்டு தானே. இப்படி சீமானுடைய ஓட்டு, அதுவும் திமுகவுக்கு இப்போ ஆதரவாக திருப்பக்கூடிய வேலையில் இருக்காங்க. இந்த இளைஞர் வாக்கெல்லாம் எங்கள்கிட்ட தக்க வைக்கப்பட்டு இருக்கிறது என்பதுதான் அந்த மாநாடு. இளைஞர்கள் வாக்கு தான் இப்போ வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு வருஷத்துக்கு +2 முடித்து ஒரு 10 லட்சம் இளைஞர்கள் வெளியே வரோம். இப்போ 10 லட்சம் பேருக்கான அரசியல் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. உதயநிதி ஒரு கண்ணாடி தான் சினிமா. அதுதான் சாதனை. அப்போது என்ன நினைக்கிறாங்க, இளைஞர்கள் கூட்டம் விஜய் கூட்டத்தை விட அதிகமாக என்கிட்ட இருக்குது, இதை வைத்து எப்படியாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம், அதிகாரத்துக்கு வந்துடுவோம், கட்டுப்பாடான கூட்டம் இருக்குது, இப்படியெல்லாம் செய்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கான மாநாடு தான் அந்த இளைஞரணி மாநாடு. ஆனால் நேரடியாக விஜய் அங்கே வந்து தாக்கி வந்து பேசவே இல்லை. அதற்கு பதிலாக அதிமுகவை தான் வந்து தாக்கி பேசுகிறாங்க. இன்ஜின் இல்லாத காராக இருக்குது, பாஜகவிடம் வந்து அதிமுகவை காப்பாற்ற வேண்டியிருக்கு அப்படின்னு உதயநிதி அவர்கள் வந்து சொல்கிறார். அப்படின்னா அப்போது இன்னமும் அவங்களோட கிளாஷ் வந்து அதிமுக கூட தான் இருக்கா? அப்போ அதிமுகவே ஒரு பரிதாபத்திற்குரிய கட்சியாக இப்போ அவங்க காட்ட ஆரம்பிக்கிறாங்களா மக்கள்கிட்ட? இல்லைங்க, அதாவது எந்த சூழ்நிலையும் அதிமுகவுக்கு ஒரு 22 முதல் 25 வாக்கு இருக்குது. இதுக்கு தான் இப்போ இளம்பெரியார் பயப்படுறாரு. ஏன்? இதோடு விஜய் சேர்ந்தால் நம்முடைய தோல்வி உறுதியாயிரும். பாஜகவுக்கு ஒரு 3 முதல் 5% ஓட்டு இருக்குது. அதிமுகவுக்கு 22, 27, விஜய் வந்து 37. அதிகமாக இல்லை, விஜய்க்கு 10% தான் ஓட்டு இருக்குன்னு நான் சொல்கிறேன். 6.5 கோடி வாக்காளரில் இப்போ அதில் 50 லட்சம் பேர் காணாமல் போயிட்டான். RSS எடுத்துட்டான். அவனை 500 ரூபாய்க்கு விற்கிறவன் காக்கா பிரியாணி பார்ட்டி. விஜயை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் என்ன கூத்து கரெக்டாக 10% வாக்கு வந்துடும். இந்த 10% வாக்கு பிஜேபி வழியாக அதிமுகவுக்கு வந்தால் திமுக வெற்றி பெறாதுங்கிற ஒரு சந்தேகம் வந்துருச்சு. மீண்டும் மீண்டும் இந்த கூட்டம் நடத்துவதற்கு, கூட்டம் போடுவதற்கெல்லாம் என்ன காரணம்? தன்னுடைய வலிமையை திமுக தொண்டனே குறைச்சி மதிப்பிடக்கூடாது. ஏன்னா திமுகக்கார வீட்டிலேயே விஜய்க்கு ஓட்டு போகும். திமுகவினர் அடுத்த 2K கிட்ஸுங்கிறாங்கல்ல, அவர்களுடைய வாக்கு பூரா திமுக வீட்டிலேருந்தே விஜய்க்கு போகும். இந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் சொல்கிறார், திமுக சட்டமன்ற உறுப்பினரே சொல்கிறார், விஜய்க்கு எங்கள் வீட்டிலேருந்து ஓட்டு போகும். இப்போ இந்த அளவுக்கு திமுக அரசு பலவீனமாக இருக்குது. கருணாநிதி காலத்தை சொல்லிட முடியுமா? முடியாது. இப்போ சொல்கிறாங்கன்னா உதயநிதிக்கு விஜய்க்கும் பெரிய வித்தியாசம் தெரியல. சித்தாந்த ரீதியாக உதயநிதிக்கு ஒன்றும் தெரியாது, விஜய்க்கு ஒன்றும் தெரியாது. அவங்க அப்பாக்கே தெரியாது. வைக்க சொல்கிறாரு, ஈழப்பிரச்சனை ரொம்ப கடுமையாக ஓடிட்டு இருக்கோம், நாங்களே உட்காந்து அறிவாளத்தை பேசிகிட்டு இருப்போம், என்ன சிலான் பிரச்சனையா அப்படின்னு நேராக போய் கம்ப்யூட்டரில் உட்காந்து சீட்டு விளையாண்டு இருப்பார்னு வைகோ பதிவு பண்ணுறார். இப்போ மகன் எப்படி இருப்பார்? அப்பாவே அப்படின்னா மகன் இப்படி தான் இருந்தாலும் பிறந்தநாளை கருப்பு சட்டம் போட்ட காரணத்தினால ஏவா வேலை போன்றவர்களெல்லாம் சித்தாந்த ரீதியாக விஜயை தயார் செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு. கொள்கை ரீதியாக ஏன்னா வேறு எதுவும் நிற்காது. கொள்கை கூட்டம்னு காட்ட வேண்டிய இடத்துக்கு வந்திருக்காங்க. நீங்க எல்லாம் தற்கொலை கூட்டம், அணில் கூட்டம், இளைஞர்கள் அப்படின்னு காட்டுறதுக்கு. திமுகவுக்கு இப்போ என்ன தேவை வந்திருக்குன்னா, திமுக ஒரு வலுவான இளைஞர்களை கொண்ட இயக்கம் அப்படி இல்லை. அது ஒரு பிம்பமாக இருக்கே தவிர இளைஞர்கள்லாம் திமுகட்டே இல்லை. பிம்பம் தான். அதிமுகவுக்கு கூட இளைஞர்கள் போயிருப்பானே தவிர திமுகவுக்குள்ள இளைஞர்கள் வரவே இல்லை. திமுக இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய எந்த அரசியலும் இல்லை. அதுக்கு தானே உதயநிதி. அதான் உதயநிதி எப்படி வர்றாருன்னா, நீங்கள் 2009 ஜெமினி மேம்பாலத்திட்ட தி பார்க்குன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. விஷாலும் போகிறார், இவரும் போகிறார். விஷாலை எந்த விதமான பரிசோதனையெல்லாம் உள்ளே விட்டுறாங்க. உதயநிதியை அந்த மெட்டல் டைரக்டர் வச்சு வாட்ச்மேன் செக் பண்ணுறாரு. அப்படியே பார்க்குறாரு. அவர் ஹாய் ஹாய் ஹாய்னு போயிட்டே இருக்கார். யார்? விஷால் நம்ம முதலமைச்சருடைய பேரன். அப்போ அவங்க அப்பா துணை முதலமைச்சருடைய பையன். பல கோடி பணம் இருக்குது.
ஆனால் நாம் நிறுத்தப்படுகிறோம், விஷால் அனுப்பப்படுகிறார். அப்போ தான் அவருக்கு அது உரைக்குது, என்ன சினிமா எடுக்கணும், நம்ம சினிமாவில் கிளாமராக வரணும், அறிமுகமாகணும், மக்கள்கிட்ட போய் சேரணும். அப்போ திமுக வழியாக போய் சேரவே இல்லை, சித்தாந்த வழியாக சேரலை, போய் சேரலை. முதல்ல சினிமா வழியாக போய் சேர. இப்போ தான் தெரியுது ஏவா வேலுக்கு இவர் தாயா பெரியாரும். இத்தனை ஆண்டு காலம் அவருக்கு பெரியாரையும் தெரியல, இவரையும் தெரியல. அந்த நவம்பர் 27 தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, கருப்பு டிஷர்ட் போட்டோம். ஆமாம். அப்போ இதுதான் இப்போ அவசர தேவை. அப்போ இதில் அதிமுகவோட ரோலே இல்லையா சார்? ஏன்னா விஜய்க்காக எதிராகத்தான் இதெல்லாம் நடக்குது, விஜய்க்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா இப்போ அதிமுகவுக்கு எதிராக இவங்களோட உதயநிதிக்கு எந்த வேலையுமே இல்லை. இல்லை இல்லை இல்லை. ஏன் இப்போ அதிமுகவில் 35 மந்திரி ஜெயிலில் இருக்கணும், அவ்வளோ ஊழல் பட்டியல் இருக்கு. ஆனால் யாரும் இல்லை, யாரும் இல்லையா? இப்போ அவர்களை ஊழல் பண்ணினா வழக்கு போட்டால் இப்போ இவர்கள் ஊழல் பண்ணிகிட்டு இருக்கான். யார்? அதிமுக அமைச்சர்கள் ஊழல்வாதிகள்னு சொன்னால் திமுக இந்நாள் அமைச்சர்கள் ஊழலை செய்யாத ஆட்களா? அதையும் அவன் பார்த்துட்டு இருக்கான். அதிமுக ஊழல் செய்து கோடிகளை குவித்து கொடுத்த அதே அதிகாரி தான் இப்போ எங்கே உட்காந்துருக்காங்க? இங்கே இருக்காங்க. இங்கே இவ்வளோ ஒரிசாவில் வந்தவங்களா, இல்லை ஆந்திரா ஐரோப்பாவில் வந்தவங்களா? அதே பழைய அதிகாரி தான். ஏவா வேலுக்கு இப்போ கொடுக்குற ஐவேஸில் பல ஆயிரம் கோடியை அன்றைக்கி எடப்பாடி கொடுத்தாரு, அதே அதிகாரி தான். ஆட்சி மாற்றமாயிருக்கே தவிர காட்சி அதே மாற்றம் தான், அதே அலுவலகம், அதே அதிகாரி. அன்றைக்கி ஹெல்த் விஜயபாஸ்கர் உட்காந்துருந்தார், இன்றைக்கி மா சுப்பிரமணியம் உட்காந்துருக்காங்க. அதே பாராசிட்டமால் மாத்திரம் அதே மைதா மாவு தான், அதே கோதுமை மாவு தான். அவர் திருடுன அதே அதிகாரி. நீங்கள் ராதாகிருஷ்ணன் ஒரு அதிகாரி, ஹெல்த் செக்ரட்டரி, அவர் ரூமுக்கு அமைச்சரை வந்து பார்ப்பாங்க செக்ரட்டரி. இப்போ செக்ரட்டரி கிளம்பி போய் அமைச்சரை பார்ப்பதே இல்லை, அமைச்சர் கிளம்பி செக்ரட்டரி பார்க்க வராது. யார்? விஜயபாஸ்கர். மீண்டும் அமைச்சரான பிறகு நீங்கள் எனக்கு எப்படியாவது தேடி கொடுங்க, கொள்ளையடிச்சு கொடுங்க, ஏமாற்றி கொடுங்க, இதுதான் கோரிக்கை. அப்போது இதெல்லாம் ஏன் உதயநிதிக்கு தெரியாதா, அவங்க அப்பாவுக்கு தெரியாதா? ஏன் அதிமுக அமைச்சர்கள் மீது வழக்கு போடல? இளம் பெரியார் வேலை செய்யணுமா இல்லையா? பெரியாருக்கு லஞ்ச ஊழல் ஏமாற்று மோசடி இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அப்போது நீங்கள் செய்தால் அவர்கள் பார்த்துக்கொள்வார்கள், அவர் செய்தால் நீங்கள் பார்த்துக்கொள்வீங்க. இதுக்கு பேர் தான் திராவிட ஆட்சி, இதுக்கு பேர் தான் திராவிட ஆட்சி. நீங்கள் உங்களுக்கெல்லாம் தலைவர் தந்தை பெரியார், பெரியார் தான் உங்களை உருவாக்கினார். அப்போ இருக்கிற இளைஞர் என்ன பார்க்குறான்? இதெல்லாம் ஒரே கோஷ்டியா? பெரியார் கிரியார் அண்ணா கருணாநிதி எல்லாம் ஒரே கோஷ்டி. அப்போ எப்படி பெரியாரை சொன்னால் ஓட்டு போடுவான் மக்கள்? பெரியார் எங்கே இருக்கார்? திமுகவில் இருக்கார். திருடுறது பூரா அவர் தான் மூளை, இவர்களுக்கெல்லாம் தலைவர் அவர் தான். அப்படி தானே புது இளைஞர் நினைக்கிறான். பெரியாரிடமிருந்து நீங்கள் எதை கற்றுக்கொண்டீர்கள்? பெரியாரிடமிருந்து எந்த சுயமரியாதை கற்றுக்கிட்டீங்க? பெரியார் 95 வயது வரை போராடிய ஒரு எதிர்ப்பு சனாதனத்தை ஒரு வார்த்தை சொன்னால் பற்றிக்குது. பெரியார் இத்தனை ஆண்டு காலம் உழைச்சிருப்பார். அப்போது பெரியாருக்கு இல்லாத ஒரு சுயமரியாதை உதயநிதியை பெரியார் உருவில் பார்க்குறோம்னு பழைய பஸ் கண்டக்டர், பழைய ஆயில் இன்ஜின் மெக்கானிக்கு ஏவா வேலு சொல்கிறார். சாதாரண ஒரு பஸ் கண்டக்டரை, ஒரு ஆயில் இன்ஜின் மெக்கானிக்கை இன்றைக்கி எப்படி பல ஆயிரம் கோடி சேர்க்க முடிந்தது? இதுக்கு இப்போ இளம் பெரியார், அது ஒரிஜினல் பெரியார். இல்லை, தொடர்ந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்கள் வந்து கேட்குறாரு. நான் இளைஞரணிக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கல, இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருன்னா எதுக்காக? இளைஞர்கள் அவருடைய டீம் செட் பண்ணுறதுக்காக? இல்லை அப்படி இல்லை. அதாவது நீங்கள் திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ அடுத்த தலைமுறை தயாராகிடுச்சு. இந்த தலைமுறையிடம்தான் அதிகாரத்தை கொடுக்கணும். ஏன்னா இப்போ எதிர்முகாமும் இளம் தலைமுறை தான். இப்போ ஐடி விங்கு பூரா யார் பார்க்குறான்னா எடப்பாடி பையன் தான் பார்க்குறாரு, மிதுன் பார்க்குறாரு, மிதுன் மச்சான் வெங்கடேஷ் பார்க்குறாரு. அப்போ இதை எதிர்க்கணும்னா உதயநிதி தான் இளைஞன், உதயநிதியினுடைய பெண் நிறுவனம் தான் யூத்து நிறுவனம். அங்கேயும் ஒரு வேட்பாளரை பெண் நிறுவனத்திலேயே, மாப்பிள்ளை நிறுவனத்திலேயே ஒரு போலி நபரை வேட்பாளராக பில்டப் பண்ணோம்னா 2 கோடி ரூபாய். இந்த பெண் நிறுவனத்தில் வேலை பார்க்குற அத்தனை பேருக்கு இதான் வேலை. இப்போ அத்தனை பேரையும் வேலைக்கு அனுப்பிச்சுட்டா அப்போ ஆள் இல்லை. எல்லா ஆளும் எங்கே போயிட்டான்? ஆதவர்ஜினாண்டு போயிட்டான், வாய்ஸ் ஆஃப் காமனுக்கு போயிட்டான். இப்போ திமுக ஐடி விங்கு பல பேர் சுட்டிட்டான், பொய்யான நம்ப வச்சு. யாரை? மாப்பிள்ளைய மச்சானையும்.
மச்சான பொய்யான ஒரு கருத்தை உருவாக்கி அவனை நம்ப வச்சு அவரிடம் பல கோடிகளை வாங்கினாரு. இப்போ செய்தி வருது, யூடியூப்பில் செய்தி வருது, பேப்பரில் வருது. சரி, இப்போ இந்த கும்பலை கலைச்சிட்டு வேற ஆளை எங்கே போய் எடுக்கிறது? எல்லா ஆளும் எங்கே போய் இருக்கான்? ஆதவரிஜனுடைய வாய்ஸ் ஆஃப் காமனுக்கு போயிட்டான். இப்போ திருடியவர்களையே வைத்துக்கொண்டு வேலை வாங்க வேண்டிய தேவையாகி போச்சு திமுக. திருடியவர்களையே வைத்துக்கொண்டு வேலை. திருப்பூர் செல்வராஜ் மருமகன் 2 கோடி வாங்கினாருன்னு ஒரு வீடியோ இருக்குது. சவுக்கு பேசுகிறாரு. சவுக்கு ஒரு 10 லட்சம் கொடுத்தா விட்டுருப்பாரு. இப்படி அப்போது பெண் நிறுவனம், வாய்ஸ் ஆஃப் காமன், சவுக்கு, இப்படி சமூக வலைதளங்கள், சமூக வலைதளங்கள் தங்களுடைய சொந்த லாபத்தை மட்டுமே பார்க்கும். மக்கள் நலன் என்பதே 1% கூட இங்கே இல்லை. அதனால தான் பெரியாரையே தெரியாத, பெரியாரையே பார்த்திராத அத்தனை பேரும் இப்போ அமைச்சர்களால் இளம் பெரியார்களாக ஆக்கப்பட்டு இருக்கிறார்கள். இது எல்லாமே தேர்தலுக்கான வியூகங்கள், வெற்றி பெறுவதற்கான வியூகங்கள். வெற்றி பெறுமா தோல்வி வருமா என்பது மக்கள் தான் முடிவு பண்ணணும், தவிர இந்த கட்சிகளெல்லாம் முடிவு பண்ணக்கூடாது. கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி, வணக்கம்.